அப்ப என்ன செய்தானா அப்பேற்பட்ட வல்லரக்கேன் சொல்லுகிறான் நான் கைலாச வரணும்னா எப்படி வர என்று சொல்ல ஏ அப்பா அதற்கெல்லாம் வரம் தருகிறேன் என்று சொல்ல 2 பச்சிலை குளிகைகளை கொடுத்தா பாவி படக்குன்னு வாங்கினா கடக்குன்னு வாயில போட்டு முழுங்கணும் 3.25 நாளிகைக்குள்ள 2 ரெக்கம் முளைச்சிருக்கு இங்க பறக்கம் அங்க பறக்கம் முன்னாடியும் பறக்கம் கொஞ்சமா நெஞ்சமா கிடையாது அங்க எங்குமா பறக்கம் ஏ அரக்கா 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 அரக்கனை அழைத்து என்ன செய்கிறார் அப்பேற்பட்ட அரக்கனிடம் நந்தி தேவன் சொல்கிறார் நீ இங்கு அங்குமா பறந்துகிட்டே இருந்த எப்போ வரத்தை வாங்கிட்டு பூலோகம் வர ஐயா முன்ன பின்ன நான் கைலாசம் போனதில்ல நீங்க முன்னாடி போங்க உங்க பின்னாடியே நான் வரேன் வேற வழி இல்லை அப்ப என்ன செய்தாரா அப்பேற்பட்ட நந்தி தேவனும் வல்லரக்கனும் ஆதி வெள்ளை கைலாசம் வருகிறார்கள் கைலாசம் வந்த போது சண்டால வல்லரக்கன் பகவானை பார்க்கிறான் பார்த்தபோது அப்பேற்பட்ட கைலாசத்துல தேவாதி தேவர் எல்லாரும் அமர்ந்திருக்காங்க இவனுக்கு பகவான் யாருன்னு தெரியல எப்படி தெரியும் பின்ன கோயிலுக்கு போனா தெரியும் அப்ப என்ன செய்தாரா அப்பேற்பட்ட சண்டால வல்லரக்க ஒவ்வொருத்தர் காலிலையா போய் விழுது ஏ அப்பா அந்த இருக்காரு பாத்தியா அவர்தான் சிவபெருமான் என்ற ஆண்டவன் இடமதற்கே வந்து இரு கரம் எடுத்து வணங்கி நின்றும் ஆண்டவன் இடத்துல சொல்லுதார் ஆண்டவன் சிவபெருமானும் பார்க்க ஏ அப்பா வல்லரக்கா உன் தவத்தை போல நான் உலகத்துல பார்த்ததே இல்ல ராவணன் தவத்துல 4 பங்கு உன் தவம் கூடத்தான் இருக்கு அப்ப பார்த்தா ஏ அப்பா வல்லரக்கா ஏ என்ன வேற உனக்கு வேணும் இங்கே என்னிடத்தி கேளுதான் அங்கே சொன்னதோரு வேளையில ஆமி என்ன நடக்குதானா சொத்து சொகம் இல்லையா மண்ணு மனை இல்லையா இருந்தாலும் ஆண்டவன் கேட்காரு ஆண்டவா என்ன சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம் மண்ணு மனை எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா உங்களுடைய இடத்துல நான் கேட்கக்கூடிய வரமே ரொம்ப சிறிய வரம் என்ன வரமேயானா அப்பேற்பட்ட ஆண்டவன் சிவபெருமான இடத்துல எப்படி கேட்கிறாரே ஆனா சண்டால வல்லரக்க ராட்சதனானவனோ ஆண்டவ பகவானே எள்ளையும் ஐயா சிறியவரும் ஈசன் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஈசன் நீங்கள் கொடுக்க வேண்டும் கட்டுகளையும் நல்ல சிறியவரும் கடவுள் நீங்கள் கொடுக்க வேண்டும் கடவுள் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஐயா சீரகதே சிவனாரே
எனக்கு தெரியாது யாரக்கா வெளிப்படையா கேட்டாதானே தெரியும். வெளிப்படையா கேட்க மாட்டாங்கல்ல. நீ வெளிப்படையா கேட்க மாட்ட. ஆமா கேட்கவே மாட்டாங்க. என்ன அவ என்ன செய்தாரா? சரி ஏ அப்பா மிளகுல சிறிய வரும் சிறிய வரும் கடுகுல சிறிய வரன்னு கேக்கிய. ஆமா என் பேர்ல ஏப்பா கல்பனா ஸ்டோர்னு ஏற்கனவே வச்சதுக்கு பேருக்கு விட தெரிய மாட்டேங்குது. என்ன செய்ய இதுல இன்னொன்னு வச்சிட்டு இருக்க நிம்மதியும் எடுத்துட்டு போவா. வேண்டாம் வேண்டாம் இப்பவே தூங்க விட மாட்டேங்கியா? விட மாட்டோம் இல்லையா? இன்னும் வேற இருக்க. என் பேர்ல எதுவும் கடை வைக்க போறியாப்பா? ஏப்பா வைக்கலாம் வைக்கலாம். அப்ப சொன்ன போதும் பார்த்தால் அது தரணும். அப்பேர்பட்ட யாரு யாரு வல்லரக்கனிடத்துல என்ன வர வேண்டும் விவரமா சொல்லு தாரேன்னு சொல்ல பார்த்தார். ஆண்டவா நான் வரத்தை சொல்லணும்னா ஆதிபரா சக்தி மேல எனக்கு ஒரு சத்தியம் பார்த்தார். நாமல் படைத்த பிள்ளை தானே சொத்தை கேட்பான் சொகத்தை கேட்பான் கொண்டாட்டி ரெண்டு கேட்பான். ஐயா ஒன்ன வச்சு வாழ்வதே ரொம்ப கஷ்டம். ஒண்ணுக்கே வழி கிடையாது. ஊரா போக வேண்டியதா இருக்கு. ரோட்ல தான் சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. அப்போ ரெண்டு பேரும் கேட்பானா? அவன் கேட்கத்தானே செய்வான். அப்போ ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்தாரா? சரி நாமல் படைத்த பிள்ளைதானே என்று சத்தியங்களை செய்தாரா? சத்தியம் செய்யும் போது ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்தார்? என்னமா உன்னானை. சரி ஏன்னா சத்தியம் அவன் கேட்க இல்லையா? அம்மா கேட்டுதானே அவன் சத்தியத்துக்குள்ள அவனை இழுக்கணும். உன்னானை சரி என்னானை இருக்கட்டும். உமையவள் மேல் தன்னானையாக நீ கேட்கும் வரத்தை நான் தருகிறேன். ஆதி மேல கணபதி மேல ஒரு சத்தியம் இளைய மகன் வடி வேலவன் மேல மறு சத்தியம் இருக்கட்டும். காராம்பசு பால் கறந்து சத்தியங்களை செய்தார். சத்தியங்களை செய்த போது சண்டால வல்லரக்கிறோம் என்ன கேட்கிறானே ஆனா ஆண்டவேனே பகவானே பகவானே ஆண்டவேனே பகவானே படைத்ததோரு உடம்பதில இரண்டு நல்ல கரங்கள் உண்டு வலது நல்ல கரமதில ஐந்து நல்ல விரல்கள் உண்டு. அந்த ஐந்து நல்ல விரல்களுக்கும் எனக்கு அக்கினி வரங்கள் வேண்டும். அப்போ சொன்னதோரு வேளையில எப்ப வாழும் வரம் கேளுதான் சத்தியம் சக்கர பொங்கல் மாதிரி அப்படி நடக்கும் தெரிஞ்சுதான் வல்லரக்கன் சக்தி மேலேயே சத்தியம் கேட்டானா? எனக்கு மட்டும் நீர் வரம் தரலன்னு வையும் உங்க பகவானு மதிக்க மாட்டேன். ஊருக்கு ஊரு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன். ஆமா சரி அப்ப பார்த்தா செஞ்சாலும் இருக்கட்டும். அதனாலே உனக்கு வரத்தையும் கொடுப்போம் சாபத்தையும் கொடுப்போம் சேர்த்து கொடுக்கணும் என்ற ஆண்டவன் சிவபெருமான் தந்தோம் என்று வரத்தை கொடுக்க ஐயா வாங்கும் மாட்டும் வணங்கி நின்றான். அவன் வாங்கிய வீணா நிமிர்ந்து கொடுக்கும் மாட்டும் குனிந்து நின்றான். அங்கே கொடுத்த வீணா நிமிர்ந்து நின்றான். அந்த சண்டால வல்லரக்கு அவன் போறமேனு சொல்லலையா அரைக்கும் போறமேனு சொல்லலையா போயிட்டு வாரமே
சஞ்சாதி நாராயண நாராயண. அவருக்கு என்ன வேலை? ஏப்ப நாரதருக்கு வேலை இருக்குமே. நாரது இல்லனா ஏப்ப அந்த வீடும் இருக்காது இருக்காது. நாரதர் கழகம் நன்மையில முடியும்னு சொல்லுவாங்க. ஏப்ப அந்த நாரதர் கழகம் நன்மையில முடியும் முடியும் முடியும். ஆனா இந்த நாரதர் கழகம் நன்மையிலே முடியாது. நானும் நன்மையில தான் முடிச்சு முடியவே முடியாது. அப்ப என்ன செய்தாராம்? என்னம்மா? அப்பேர்பட்ட திரிலோக சஞ்சாதி நாரதர் முனி வரும்போது என்ன செய்தாராம்? பார்த்தா யாரு யாரு அரக்கை விலகி போறோம் விலகி போறோம். சரி ஐயா விலகி போறோம், வழியை விட்டு போறோம், இல்லன்னா உண்மை எரிச்சிடுவேன்னு சொல்லுதாரு. அப்ப பார்த்தா ஏ அரக்கா என்னை எரிச்சிடுவேன்னு சொல்லுதிய, தீப்பெட்டி வச்சிருக்கியா? தீப்பந்தம் வச்சிருக்கியா? பாட்டிஸ்தவன் துப்பாக்கி வச்சிருக்கியா? அப்படியானா என்னை எப்படி எரிப்பேன்னு சொல்லுத. பார்த்தார் ஆண்டவன் இடத்துல எரிக்கக்கூடிய வரத்தை வாங்கி வந்தேன் என்று சொல்ல, ஏ அப்பா ஆண்டவன் சிவபெருமான் எல்லாருக்கும் வரம் தந்தேன்னு சொல்லுவாரு, உருப்படியா கொடுத்தது இல்ல. அதனால வரத்தை பரிசோதனை செய். அப்ப பார்த்தால் அது தரணும். ஆண்டவன் தந்தார நாரதர் சொல்வது போல கையிலையும் இல்ல மடியிலையும் இல்ல. அதனாலே பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் வடக்கு கோட்டை வாசலுக்கே வந்து என்ன செய்தான்? முண்டு வீரல் தினை எடுத்து பகவான் தினை எடுத்து பச்சை மரத்துல நீட்டுதான் பஸ்வமா எரியுது. அப்ப பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான் இனிமேலும் இங்கிருந்தால் ஆபத்து என்றும் என்ன செய்கிறாரே? ஆனா ஆண்டவனாகிய சிவபெருமான் எங்க வராரு? நாம மட்டும் ஒத்தையில ஓடுனா அரக்கை எட்டி பிடிச்சுக்கிடுவான். அதனாலே அப்பேற்பட்ட ஆண்டவனாகிய சிவபெருமான் தேவாதி தேவர் எல்லாம் மண்ணோடு அழைத்து கொண்டு என்ன செய்கிறாரே? ஆனா அப்ப இத சொல்ல நேரம் இல்ல, இன்னும் வரா வல்லார. இத சொல்ல நேரம் இல்ல, எப்ப இத சொல்ல நேரம் இல்ல, இன்னும் வரா வல்லார. இத சொல்ல நேரம் இல்ல, இன்னும் வரா வல்லார. எப்ப அத சொல்ல நேரம் இல்ல, அண்ணா வரா வல்லார. அத சொல்ல நேரம் இல்ல, அண்ணா வரா வல்லார. ஐயா எல்லோரும் ஓடும் போது ஈசன் பகவான் ஓடினா, எல்லோரும் ஓடும் போது ஈசன் பகவான் ஓடினா, நாம ஓடிக்கொண்டு இருந்தமானால் உடல் இழைத்து போகும் என்று ஓடிக்கொண்டு இருந்தமானால் உடல் இழைத்து போகும். அங்கே அமரதேவ முனிவரெல்லாம் அரளை மூடை தளரச் செய்து ஐயா அத்துவான கானகத்தில் ஆண்டவன் தான் சிவபெருமான். அங்க அக்கினியா இழந்தவள தண்ணீராலை குளிரச் செய்து எங்க ஆண்டவன் தான் சிவபெருமான் அது தரும் நோயாது செய்வார். அரளிக்குள்ள ஒளிந்தமான அரங்க வந்து எரிப்பான் என்று 5 பஞ்சபூதங்களை 5 இதழ்களாக்கி என் ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன செய்கிறாரே? ஆனா 5 பஞ்சபூதங்களை இதழ்களாக்கி செவரலிலே ஒளிந்தமானால் அரக்கன் வந்து எரிப்பான் என்று செவரலி பூவுக்குள் புஷ்பமாய் ஒளிந்தாரே.
போறா சாமி அரணாதுயரம் தீர்க்க போறா அத்தாம் பகவான் 8 நாளாக எங்க போய் ஒளிஞ்சிருக்காருன்னு தெரியலையே. அதனால அத்தான் பகவானை நீங்க தான் அழைத்து வர வேண்டும் என்று சொல்ல பார்த்தார். அழைக்க வேண்டுமே என்றால் அப்பேற்பட்ட அத்துவான கானகத்துக்கு எம்பெருமான் கோபால கண்ணபிரான் மாடுமேக்கும் யாதவர் போலவும் வடிவம் கொண்டு ஆடுமேக்கும் ஆயர் போல வடிவம் கொண்டு அத்துவான கானகத்திற்கே வந்து பார்த்தார். 1000 அரளி முட்டுக்குள்ள ஆண்டவன் இருக்கக்கூடிய அரளி முடு மட்டும் புல்லாங்குழல் எடுத்து வாசித்த போதும் ஒரே ஒரு கொப்பு மட்டும் ஆடுது அசையுது. புல்லாங்குழல் எடுத்தார் இல்லையா, அப்போ கூடிய அரளி முடு மட்டும் ஆடுதே அசைதே என்று பார்த்தபோது அப்போ பார்த்தார். ஆண்டவன் சிவபெருமான் யாருகிட்ட சொல்லுதாரு? கோபால கண்ணனிடத்திலே நடந்த விவரத்தை சொல்லுதாரு. சொல்ல வேண்டுமே. அதனால அரக்கனை நீங்க தான் வதம் முடிக்க வேண்டும் என்று சொல்ல பாவத்துக்கு பாவம் இல்லை என்று அப்பேற்பட்ட கோபால கண்ணபிரானும் ஆடு மாடுகளை எல்லாம் பகவானிடத்திலே ஒப்படைத்து விட்டு அரக்கன் அழிக்கணும். எப்படி அழிக்கணும்? எப்படி வரணும்? அவனுக்கு ஆனால சாவு இல்ல, கிடையாது. ஆயுதத்தால சாவு இல்ல, கிடையவே கிடையாது. பெண்ணால சாவுன்னு அவனுக்கு எழுதி வச்சதுனால பிரம்மன் விதி இருக்கு. அதனாலே சரி, அதற்கு தர்க்கவாறு சொரூபம் எடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் கோபால கண்ணபிரான் என்ன செய்கிறாரே? ஆனா என்னம்மா எடுத்தாரே ஒரு சொரூபம் எம்பெருமான் கோபால எடுத்தாரே ஒரு சொரூபம் எம்பெருமான் கோபால. சாமி எடுத்தாரே ஒரு சொரூபம் 17 வயது மங்கை போல அங்கே பாப்பான் பெற்ற பிள்ளை அந்த பச்சை மாலும் வடிவம் கொண்டு ஐயா அரக்கனை தான் தேடிக்கொண்டு அங்கே அத்துவான கானகத்து சாமி அழுக்கி ஓரி நடை நடந்து அங்க ஆசார கைகள் வீசி அங்கே குலுக்கி ஓரி நடை நடந்து ஒய்யார கைகள் வீசி அந்த அத்துவான கானகத்து கண்டால வல்லரக அங்கே படுத்து அங்கே இருக்கும் போது எந்த மோகினியால் மஞ்சமன் அங்க மஞ்சமனை வாடை தட்டி மயங்குவான ஏ சண்டால வல்லரக
மோகினி போலவே வடிவம் கொண்டு பெண்ணுக்கான வெண்ணழகி ஆமாம்மா பேதை கொண்ட மயிலழகி ஏப்பா மயிலழகி கண்ணுக்கான கண்ணழகி காது முக்கு வடிவழகி ஆமாம்மா அப்பேர்வட்ட எம்பெருமாள் மோகினியால் வந்த போது சரி அள்ளிக்கு ஒரு நடை நடந்து வாரா இல்லையா அம்மா வரத்தானே செய்வா அந்த மஞ்சமன வாட தட்டியும் ஆமாம்மா காலில அணிஞ்சிருக்காலே சலங்கை கொலுசு ஏப்பா இருக்கட்டும் அந்த சத்தத்தின் காரணமாகவும் ஆமா எழுந்திருந்து பார்ക്കാം சரி பெண்ணா பெண் மயிலா ஏப்பா பெண் மயிலா வனத்திலே வாழக்கூடிய வனக்கிளியா வனக்கிளியா அம்மா என்ன உன் அழக போல நான் எங்கேயுமே பார்க்கல ஏப்பா இதுவரைக்கும் பார்க்கலையே பார்த்தா சரி நீ யாரு ஊரு என்ன பேரு என்ன இருக்கட்டும் என்ன ஆமா என் கதையை சொன்னனு வையி சரி 8 நாள் ஆனாலும் தீராது ஏப்பா தீராது என் கதையை சொல்ல போனா ஆமாம்மா காகமும் புறாவும் தண்ணீர் வந்து உறந்தாதே அண்ணா ஏப்பா அருந்தாது அதனாலே ஆமாம்மா அண்ணா வல்லரக்கா வல்லரக்கா அதனால சரி என்ன செய்கிறா மேலை இசை கலைஞர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வருமாறு விழா கமிட்டியார் அழைக்கிறார். அப்போ என்ன செய்தாராம் அப்பேர்பட்ட யாரு வல்லரக்கேம் பார்த்தா ஏ அம்மா என்னதான் இருந்தாலும் உன்னுடைய கலப்பத்தை என்கிட்ட சொல்லணும். ஏ அண்ணா மலையரசன் வேடுவருக்கும் காஞ்சனாமலைக்கும் அக்காதங்க 8 பேர் அம்சா வந்து பிறந்தோம். 8 பேரும் சூப்பரா இருக்கா. நான் 8வது பிறந்த மக. எட்டி பார்த்த இடம் கட்டமண்ணு. நான் கடைக்குட்டி மங்கையண்ணா கால் வைத்தாலும் கட்டமண்ணு. பெண்ணுன்னு நினைக்காத பெரிய மோசம் உனக்கு வந்துரும். மங்கை என்று நினையாத மாண்டிடுவ சீக்கிரமா. ஏ அண்ணா தனியா போறவள உன் தங்கையா நினைக்கணும். தர்க்கம்லாம் செய்யக்கூடாது. அப்ப பார்த்தார் ஏ அண்ணா வல்லரக்கா பிறந்த வீடு சண்டை போட்டு ஏ அண்ணா என்ன வல்லரக்கா பிறந்த வீடு போறேன் அண்ணா மாமியோட சண்டை போட்டு மங்கே இருக்க வேண்டும் என்று இந்த ஒத்த வேலை போறவள உடம்பிரப்பா என்னனுமே நான் தனி வெளிய போறவள நீ தர்க்கம் அது செய்யாதே. அப்போ சொன்னது ஒரு வேளையில ஏ அம்மா என்ன கண்ட பெண்ணை விட்டாலும் தொட்ட பெண்ணை விட்டாலும் கண்ட பெண்ணை உன்னை விடவே மாட்டேன். அண்ணா உன்கிட்ட நான் மட்டும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன செய்யணும்? ஏற்கனவே ஒரு அழிக்கத்தானே வந்திருக்காரு. பார்த்தா நாலு எண்ணெய் தேய்த்து நரைத்த கொண்டை ஓட்டாலும் ஒரு நாயகம் எனக்கு வேண்டாம். உரிய எண்ணெய் தேய்த்து ஒய்யாரமா நடந்தாலும் ஒரு உடையவனும் எனக்கு வேண்டாம். ஏ அம்மா என்னதான் இருந்தாலும் வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு. என்ன செய்ய முடியும்? ஏறக்கா இதுக்குத்தானே நான் வந்திருக்கேன். உன்னை அழிக்க வந்த மோகினியே நான் தான். இருக்கட்டும் 1000 புராணம் படிச்சானே சண்டால வல்லரக்கேன். எதுக்கு பெண்ணு என்று நினைத்தானே பெருமாளா நினைச்சானா? பெண்ணுன்னு நினைச்சான் பெருமாளா நினைக்கல மங்கையாக நினைத்தான். அப்பேர்பட்ட சண்டால வல்லரக்கேன் நினைக்கல. அதனால ஏ அண்ணா உனக்கு நான் தானே வேணும். நான் வர வேண்டுமே. ஆனா ஏற்கனவே உனக்கு பவள கண்ணின்னு ஒருத்தி இருக்கா. பண்ணி இல்ல பவள கண்ணி அழகையா கண்ணினால அழகுதானே. அப்ப என்ன செய்தாலாம்? அப்பேற்பட்ட பவள கண்ணி இருக்கா. ஏற்கனவே இங்க சண்டை போட்டுதான் நான் போறேன். அதனால மீண்டும் அங்க வந்தேன்னு வையி மூத்த மனைவி நீ முடி வளைச்சு அழைப்பா. அழைச்சது மட்டும் இல்ல அடின்னு சக்காலத்தி போராட்டமா இருக்கும். அதனால உன்னோடு நான் வர வேண்டுமே. ஆனா
எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்யணும். என்ன செய்யணும்? சத்தியம்னா எப்படி? எப்படி? உன்னான. ஆமா. எதற்கு மீண்டும் கோபால கண்ணபிரான் இத சொல்லுகிறார்? எதற்கு? ஏற்கனவே சத்தியம் வாங்கி இருக்கான். ஆமாம்மா. சத்தியத்தை கழிக்கும். ஏப்ப கழிச்சுதான் ஆகணும். அதனால ஆமா. உன்னானை. சரி. என்னானை? ஆமாம்மா. உமையவள் மேல் தன்னானையாக ஆக மூத்த மனைவி நினைக்க மாட்டேன். ஏப்ப நினைக்க மாட்டான். கண்ணோட கண்ணு கூட பார்க்க மாட்டேன். ஏப்ப ஏத்து கூட முடிக்க மாட்டான். என்ன நான் வந்தேன்னு சொல்லி சரி மூத்த மனைவி எப்படி நினைக்கிய? ஏப்ப அப்படி நினைக்கலாமா? நாளை ஒரு காலத்துல ஆமா. என்னைய மாதிரி இன்னொருத்தி வந்தா விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம் இருக்கு? பார்த்தா மூணாவதா? ஏ அம்மா உன்னைய மட்டும் நான் விட்டுட்டே போக மாட்டேன். அவ என்ன செய்தாரா? அப்பேற்பட்ட வல்லரக்கனிடத்துல சத்தியங்களை கேட்ட போது ஏ அண்ணா வல்லரக்கா ஆச்சங்கரை சென்றும் முங்கனும் மூழ்கனும் 3 முங்கு போடணும். போட்டு முண்டு விரல் தினை எடுத்து தொண்டையில தொட்டா போதும். சரி பெண்ணிருப்பெண் என்று சொல்ல பார்த்தால் அது தரணும். அப்பேற்பட்ட மோகினி சொன்ன போது ஆனாலும் என்ன மனசு கேட்காதுல. பெண்ணா பிறந்தவனுக்கு கேட்கதா இருந்தா கேட்கும். ஆனா கேட்கற மாதிரி கிடையாது. அண்ணா என்ன இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். சரி கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டா? நீ பிசாடு சொல்லிக்கிட்டே இரு. வரது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏனா நான் சத்தியம் கேட்கேன். சரி உனக்கு சத்தியம் எல்லாம் சக்கரை பொங்கல் மாதிரி எனக்கு தெரியும். என்னப்பா தெரியும் தெரியும். இருந்தாலும் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்ன சொல்லு சொல்லு. ஆழகால விஷத்தையும் நம்பலாம். ஆச்சையும் வெறுங்காச்சையும் நம்பலாம். கொள்ளும் வேங்கை புளியவும் நம்பலாம். கோதமாமதை யானையும் நம்பலாம். கல்லரோடு சேர்ந்த வேடுவரையும் நம்பலாம். காலநாதர் விடக்கூடிய தூதுவனையும் நம்பலாம். சேலை கட்டி மாதலை நம்பினாள் திட்டு திகைத்து திருவோடு கையுமாக திருவாலயம். நானும் சொல்லல, கவிராயரும் சொல்லல, என் குருவும் சொல்லல. சரி எதற்காக இந்த பழமொழினா சேலை கட்டி மாதலை நம்பி எந்த ஒரு ஆண் குடிமகன் செயல் அகற்றிய பெண்ணை நம்பி போவாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த நிலைமையும் அவன் பார்த்தார். ஆனாலும் அவன் கேட்கல. ஏ அண்ணா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே வாழ்வதும் பெண்ணாலே மனிதர்கள் சாகுவதும் பெண்ணாலே பார்த்தார். ஏ அம்மா நீ என்னதான் சொன்னாலும் உன்னோட தான் வாழ்வேன் என்று சொல்ல அப்ப பார்த்தா ஆட்டும் என்று சம்மதித்து சண்டாள வல்லரக்கே ஆச்சங்கரை ஓடோடி வந்து என்ன செய்கிறானே ஆனா முங்குவான அரகே மூழ்குவானா 3 முங்கு போடுவானா. ஐயா முண்டு வீரல் சுவாமி தனை எடுத்து அவன் தொண்டையில வைத்த போது அங்கே சுக்கு சுக்கா நொறுங்குதானே. ஐயா தொண்டையில வைத்த போது ஐயா சண்டாள வல்லரக அங்கே சுக்கு சுக்கா நொறுங்குதானே. இருந்ததொரு சாம்பலைத்தான் எம்பெருமான் கோபாலன் ஏயாதிவள்ளி கைலாசம் அங்கே அரணாரிட ஒப்படைக்க ஐயா ஏகவள்ளி கைலாசம் அங்கே ஈசனிட ஒப்படைக்க நாமே ஒப்படைத்த வேளையில ஐயா என்னால முடியாது உம்மால எப்படி முடிந்தது? ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று பெண் சொருவம் எடுத்தேன் என்று சொல்ல அப்ப பார்த்தார் எம்பெருமான் கோபால கண்ணபிரான் மீண்டும் பெண் சொருவம் எடுக்க பகவானுக்கு மோதல் இசை ஒழுக சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று அவர் பிறந்தது ஒரு கிரகம் என்னவென்றால் பங்குனி மாதம் புதனது உத்திர பங்குனி மாதம் புதனது உத்திர பங்குனி மாதம் புதனது உத்திர பங்குனி மாதம் புதனது உத்திர பௌர்ணம பஞ்சமி கடகலக்கணி பௌர்ணம பஞ்சமி கடகலக்கணி இந்திரமாகவே அமிர்தயோ
பிள்ளையாய் பிறந்தார் ஆதிக்கு சிவனுக்கு பிள்ளையாய் பிறந்தார் அங்கே கையில் பிறந்தவர்க்கு கையனாரன் கையில் பிறந்தவர்க்கு கையனாரன் சுவாமி ஆதியில உள்ளவர்க்கு ஐயனாரன் ஆதியில உள்ளவர்க்கு ஐயனாரன் சுவாமி ஐயனார் 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 ஏ கற்குவேல் ஐயனார் கற்கவேல் ஐயனார் சுவாமி ஐயனார் 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 ஐயா கற்குவேல் ஐயனார் கற்கவேல் ஐயனார் சுவாமி ஐயனார் 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 திருவாளி ஐயனார் திருவாளி ஐயனார் சுவாமி ஐயனுக்கும் ஐயனாக ஏ அரிகர புத்திரனா ஐயா சுவாமி பிறந்தாரே ஐயா சங்கடங்கள் தீத்திடவே உலகம் ஒன்னாலே 3 ஊழா ஐயா 9 கல்தடம்மா சுவாமி முன்படையா பின்படையா ஏ கற்குவேலு ஐயனாரா ஏ உதிரமாட சாமியோடு ஏ வாராரே வாராரே ஏ பேயாளி நல்ல மாடு ஏ பேய்களுக்கு ராஜாளி ஏ மறிக்கொழுந்து வாசக்காரே ஏ பேயாளி நல்ல மாடா ஏ வாராரே வாராரே ஏ அச்சை நல்ல வரிந்து கட்டி ஏ உதிர நல்ல மாடனோடு ஐயா ஐயனுக்கும் ஐயனாக புத்திரனா எங்க கற்குவேலு ஐயனோடு வாராரே வாராரே ஏ வாராரே வாராரே ஏ பேயாளி நல்ல மாடா ஏ பேய்களுக்கு ராஜாளி இவன் மறிகொழுந்து வாசக்காரன் ஏ வாராரே வாராரே ஏ கற்குவேலு ஐயனுமா ஐயா சாமாதி சாமத்தில ஐயா சதிய சாம வேளையில ஐயா விளையாடி வாராரே அவர் வில்லோடு முரசோடு வாராரே வாராரே ஐயா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை எங்க மாயாண்டி சுடலையோடு ஐயா தெப்பையில பிறந்த பிள்ளை சீதையாவ வளர்த்தமாக ஐயா செல்ல பிள்ளை நவகருப்பா ஐயா ஆடி வாரா அவன் வங்கி நல்ல தலையழக பாடாமல்லி நிறத்தழக செக்க நல்ல சோப்பழக செந்தூருங்க பொட்டழக போன நல்ல தலையழக குங்குமுக பொட்டழக வாராரே வாராரே ஆண்ட வந்த மாயாண்டி பேயாளி நல்ல மாடா பேய்களுக்கு ராஜாளி ஏ கச்ச நல்ல வரிந்து கட்டி ஓடிய கருத்த கச்ச சுங்கலிட்டு ஏ மறி கொழுந்து வாசக்காரே ஏ பேயாளி நல்ல மாடா வாராரே வாராரே இந்த பேயாளி நல்ல மாடா இந்த ஐயனூர் ஊருக்குள்ள ஏ அந்த கூட பேர சொன்னா ஏ காக வந்து பிறக்காது கருங்குருவில் ஆந்தாது சிட்டு வந்து பிறக்காது சிறுகுருவில் ஆந்தாது உதிரமாட சாமியோடு பொம்மக்கா திம்மக்கா பூர்ணகல புஷ்பகல கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவான பேச்சியுமா வாராளே வாராளே ஏ நாளான நாளையில வீச்சருவ ஒரு கையில வீரபங்க மறுகையில கொள்ளாத கற்பனோடு தாயான சட்டியுமா ஆடி வரும் வேளையில ஏ தர்க்க தளவ மாட சுவாமி எங்க பேயாளி நல்ல மாட பேச்சு பிரம்மகூல ராச்சுதையும் ஐயா 1008 மாடனுக்கும் ஏ அண்ணாவி தளவாய் மாடா ஏ வாராரே வாராரே ஐயா கற்குவேலு ஐயனுமா ஏ ஆசி பெற்ற பிள்ளைதானே எங்க பேயாளி நல்ல மாடு ஐயா வாராரே வாராரே அவர் வில்லோடு முரசோடு ஐயா விளையாடி வாராரே எம்மா போடுங்க அம்மா ஒரு உழவ உங்க ஒன்னான மணிக்குழவ எங்க கற்குவேலு ஐயனுக்கும் எங்க பேயாளி நல்ல மாடு ஏ பெண்கள் போலையல்லோ ஏ தலைமுடியும் தானல்லா ஏ பேயாளி நல்ல மாடா நீ மறிகொழுந்து வாசக்காரே ஏ பேயாளி ஏ நல்ல மாடா ஏ
பேய்களுக்கு ராஜாளி தர்க்கத்தலவா மாடனோடு சதுராட்டம் போட்டல்லவோ போட்டல்லவோ வாராரே வாராரே நல்ல மாடே போட்டல்லவோ தர்க்கத்தலவா மாடனுமா வாராரே வேலை நல்லா உனக்கு வேலையாச்சு உனக்கு விளையாடும் ஐயா இது சமயம் வீச்சருவா ஒரு கையில பேயாளி நல்ல மாடா வாராரே ஐயனூரு ஊருக்குள்ள அதிகாரம் இவர் பெற்றவாரா மறிக்கொழுந்து வாசக்காரே பேயாளி நல்ல மாடு வாசக்காரே ஐயா ஆடி வெள்ளி கிழமையில ஆண்ட வந்தா பேயாளி நல்ல மாடா ஆசி வச்ச தேவந்தானே உன்ன போல தேவத்தான் நான் உலகத்தில வாக்கலையா உனக்கு வல்லையம் ஒரு கையில நீச்சருவா மறு கையில வாராரே வாராரே ஐயா ஐயனுக்கும் எங்க மையனாக கற்குவேலு ஐயனோடு ஐயா ஆடி வாரிங்க பாடி வாரா கற்குவேலு ஐயனுமா இவ பூர்ணகால சுவாமி புஷ்பகால எங்க விளையாடி சாமி வாராரே எங்க கற்குவேலு ஐயனோடு ஆசி வச்ச பிள்ளைதானே இந்த பேயாளி சாமி நல்ல மாடே இவ பேய்களுக்கு சாமி ராஜாளி வீச்சருவா கையுமாக ஓடியா இங்க விளையாடி சாமி வாராரே உனக்கு பொந்தந்தடி சாமி மறுகையில பொல்லாத பேயாளி அந்த தளவாய் மாட பேர சொல்லி இங்க வந்ததொரு தெய்வம் தானே ஐயா திருச்செந்தூரு தன்னதில அந்த காணியால நல்ல குடியிருப்பில் கொழுவிருக்கும் எங்க ஐயனாரா கற்கு வேலு இங்க ஐயனுமா தங்கத்தாலே பூணூலா அணிவடங்க கால்தடம்மா வாராரே எங்க கற்கு வேலு ஐயனுமா சாமி தர்க்க தலவாய் மாடனோடு ஆசி வச்ச பிள்ளைதானே எங்க பேயாளி நல்ல மாடு தாயான பேச்சியும் தாய கட்ட பேச்சு நட்ட பேச்சு பேயாளி நல்ல மாடா பேய்களுக்கு ராஜாளி வாராரே ஆடி வெள்ளி கிழமையில நீண்ட நல்ல கொண்டைக்காரன் பெண்களை போல எல்லாம் உனக்கு தலைமுடியும் தானழகா மறிக்கொழுந்து வாசக்காரே உள்ளாது பேயாளி நம்பி வந்தவர்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாரா ஐயா தேடி வந்த மக்களுக்கு இவ திருவாக்கு சொல்லுவாரா பேயாளி நல்ல மாடா இந்த நல்ல வேளையில ஐயனோடு ஆசி வச்சு அந்த தர்க்க தலைவன் கோட்டையில தர்க்க தலைவாய் மாடனுமா பிள்ளை உதிர மாட சுவாமி ஐயா வாராரு ஐயா நாளையில உனக்கு நல்ல வெள்ளிக்கிழமையில ஐயா சாமாதி சாமத்துல
பாலைவன பேச்சு பேச்சு பிரம்மகூல ராச்சுதையா ஏ ஆடி வாரா பாடி வாரா ஏ பொல்லாத நல்ல மாடா ஏ நீண்ட நல்ல தலைமுடியா விளையாடி வாராள ஏ வேம்பு வந்து பிறந்திடுமா விளையாட பெண் பிறந்தா வேம்புலையும் குடியிருப்பா ஏ உதிரமான சுவாமி ஐயா பொல்லாத தேவந்தான விளையாடி வாரார நாளான நாளையில ஆடி நல்ல மாதத்தில ஏ அருளாடி வாரார அவர் கொட்டு மேல முழக்கத்தோடு ஏ உதிரமான சுவாமி ஐயா வாரார வாரார வள்ளையத்தை எடுப்பாரா ஏ உதிரமான சுவாமி ஐயா ஏ உதிரத்தையும் குடிப்பாரா வீச்சருவ கையுமாக இங்க விளையாடி வாராரு வில்லோடு முரசோடு விளையாடி வார போது இந்த ஐயனூறு தன்னதியில எங்க நல்ல மாடம் பேர சொன்னா ஐயா காக வந்து பறக்காது கருங்குருவில் ஆந்தாது சிட்டு வந்து பறக்காது ஆடி வர பாடி வர ஆளாளி போட்டு வாரா ஆடுவாரம் பாடுவாரா ஏ கற்குவேலு ஐயனுமா சாமி ஐயனுக்கும் ஐயனாக ஐயா ஹரிகர புத்திரனா ஏ சாஸ்தா பிறந்தாரு இவர் சங்கடங்கள் தீத்திடவே பொன்னால பூணூலா உனக்கு பொன்பதித்த கால்தடம்மா ஏ கற்குவேலு ஐயனுமா ஏ வாராரே வாராரே உனக்கு தங்கத்தால பூணூலா ஏ தனிவடித கால்தடம்மா வெள்ளையால பூணூலா ஏ விளையாடும் வீச்சருவா ஏ வாராரே வாராரே பூர்ணகல புஷ்பகல கற்குவேலு ஐயனுமா இந்த ஐயனூறு தன்னதியில ஏ பேர்நாமம் பெற்ற தேவம் ஏ கற்குவேலு ஐயனுமா ஏ வாராரே வாராரே ஏ வடிவலேக ஐயனாரா நீர் வாக்கு சொன்ன தப்பாது வரம் கொடுத்த பொய்யாது உனக்கு வேலை நல்ல வேலையாச்சு ஏ விளையாடு இது சமயம் ஏ ஐயனோடு வாரபோது எங்க பேயாளி நல்ல மாடா ஏ சேர்ந்து இங்க வரபோது ஓடுங்கம்மா ஒரு குழாவ பொன்னான மணிக்குழாவ ஏ இடுங்கம்மா ஒரு குழாவ இட்டவாயும் பூச்சொரிய நீண்ட நல்ல தலையோடு பொல்லாத நல்ல மாடா இந்த கற்குவேலு ஐயனுமா ஏ ஆசி வச்ச தெய்வமாக ஐயனூறு தன்னதியில ஏ அருள்வாக்கு சொல்லுவாரா ஏ பேயாளி நல்ல மாடா வாராரே வாராரே ஏ குத்தாலிங்க என்பவர்க்கு ஏ தம்பியாக பிறந்த தேவம் ஆடி வார பாடி வார பொல்லாத நல்ல மாடா இவன் மறி கொழுந்து வாசக்காரன் கற்குவேலு ஐயனோடு சதுராட்டம் போட்டு வார சாமநாடு சாமம் போல சதிய சாம வேலையில பொல்லாத நல்ல மாடா வியத்தனாய கையில் விடித்து அவர் வீதி விளையாடுவாரா ஏ பொல்லாத கருப்ப சுவாமி ஏ கரியூருகி வரந்த உள்ள ஐயா காவக்கார கருப்ப சுவாமி ஐயா வாராரே வாராரே போன நல்ல தலையழக கருப்பன் குங்குமூக பொட்டுக்காரே அவர் வீச்சருவ கையுமாக கருப்ப வீதி விளையாடுவாரா ஐயா கரியூருகி வரந்த உள்ள ஏ காவக்கார கருப்பனையா இங்கே ஆடுவாரம் பாடுவாரம் ஏ வெள்ள நல்ல குதிரையில இங்கே விளையாடி வாராரே ஏ ஆடி வரும் கருப்பனுக்கு
நல்ல நல்ல குதிரையில வீதி வீளையாடுவாரா முருகு மீசம் உண்டு கண்ணா அதுக்கு ஏத்த கொண்டை கட்டான் ஹரிராமன் பெற்ற பிள்ளை ஆடுவாராம் பாடுவாராம் இங்கே ஆதாளி போட்டுக்கொண்டு வாராரே வாராரே பொல்லாத கருப்பனுமா ஆடி வரும் வேளையில வங்கி நல்ல தலையாளாக தலையாளாக கருப்பை வாடாமல்லி பொட்டழக வங்கி நல்ல தலையழக தலையாளாக தலையழக தலையாளாக வாடாமல்லி பொட்டழக ஐயா கோண நல்ல தலையாளாக குங்குமூக பொட்டழக ஆடி வாரா வாடி வாரா பொல்லாத கருப்ப சுவாமி வேட்டநாய கையில் பிடித்து வீதி வேலை ஆடி வாரா இங்க கருப்ப சுவாமி வேற சொன்னா ஏசிட்டு வந்து வரக்காது வரக்காது சிறுகுரு